அப்படி சொடக்கு போட்டு திரு மோடிஜி கைய சொடக்கு போட்டு ஒத்த விரல் நீட்டார்ல. 2014 ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனைக்குட்டி மாதிரி கைய கட்டிட்டு பொம்முன்னு உட்கார்ந்துருந்தீங்க தம்பி. படம் ரிலீஸ் ஆகணும், தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் தம்பி மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் ரஞ்சித் அண்ணனுக்கு தான் பிரெயினில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். 2013 ஆகஸ்ட் 9 தலைவர் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் சொன்னதாக சொல்கிறீங்களே, உங்கள் தலைவர் எங்கள் தலைவர் சந்திச்சாருன்னு. அது உங்கள் தலைவர் அந்த நேரத்தில் பிரதமரானதுக்காக ஒவ்வொரு மாநிலமாக போய் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள் விரும்பக்கூடிய பெரும் மனிதர்களை சந்திக்கும் போது தமிழ்நாட்டில் மக்கள் பெருசாக விரும்பக்கூடிய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் எங்கள் தலைவர் தளபதியும் சந்திக்கிறதுக்காக கேட்ட ரெக்வஸ்ட் அடிப்படையில் தான் அன்றைக்கி எங்கள் தலைவர் உங்களை கோயம்புத்தூர் மரியாதை சந்திச்சுட்டு போனார். நீங்கள் இப்போ பேசிட்டீங்கன்னா ஜாதி அரசியல் பண்ணி பார்த்தீங்க, எடுவடையிலேருந்து இப்போ மத அரசியலுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் போனது ஆன்மீக மீட்டிங், அங்கே பக்தி முக்தி போய் பேசலாம், இந்த புத்தி கெட்டு போய் பேசக்கூடாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளுடைய அடிப்படை கோட்பாடா கொள்கையை அறிவிச்சப்பவே நம்மளுடைய உண்மையான எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். பிறப்பை வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லை, அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது.